Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தி 68,000 ரூபாயை தாண்டி இருக்கிறது ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை. இன்றும் புதிய உச்சத்தை கண்டிருக்கிறது தங்கத்தின் விலை. ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை இன்று 68,000 ரூபாயை கடந்திருக்கிறது. ஒரு கிராம் 85 ரூபாய் அதிகரித்து 8,510 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 68,000 ரூபாயை கடந்திருக்கிறது. இது சவரனுக்கு 680 ரூபாய் உயர்வாகும். சென்னையில் ஒரு கிராம் 85 ரூபாய் அதிகரித்து 8,510 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஆபரண தங்கம். சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்து 68,080 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஆபரண தங்கம். ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை அடைந்திருக்கிறது. மீண்டும் 68,000 ரூபாயை கடந்து விற்பனையாகிறது ஒரு சவரன் ஆபரண தங்கம். இன்றைக்கு சென்னையில் ஒரு கிராம் ஆபரண தங்கம் 85 ரூபாய் விலை உயர்ந்து 8,510 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்து 68,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதுகுறித்து பேசுவதற்காக தங்க நகை விற்பனையாளர் சங்கத்தைச் சேர்ந்த திரு ஜெயந்திலால் சலானி நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தங்கத்தினுடைய விலை மீண்டும் புதிய உச்சத்தை அடைந்திருக்கிறது. என்ன காரணம்? என்னென்ன காரணிகள் இதற்கு அடிப்படையாக உள்ளது? முதற் காரணம், நாளை முதல் அமெரிக்க அதிபர் விதித்துள்ள ஒரு பெரிய வரி நாளைக்கு அமலுக்கு வருகிறது. அதாவது இந்தியா, சைனா, கனடா போன்ற பிரான்ஸ் போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக வரிகள் விதிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் இந்த பொருட்கள் எல்லாமே ஏற்றுமதி, அதாவது அந்தந்த நாடுகளிலிருந்து ஏற்றுமதி தடைப்படும். அதன் வாயிலாக அந்த நாடுகளுடைய பொருளாதாரம் ஓரளவுக்கு மந்த நிலைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதனால் தொடர்ந்து தங்கத்தின் மீது முதலீடுகள் அதிகரித்துக் கொண்டு வருகின்றன. அதற்கு எதிர்மாறாக ரஷ்யா மற்றும் சைனா போன்ற நாடுகள் அல்லது அவங்களுடைய ஆதரவு நாடுகள் அனைத்தும் தங்கள் வசமுள்ள அமெரிக்க டாலர்களை தங்கமாக மாற்ற தொடங்கி இருப்பதும் தங்கம் விலை சர்வதேச சந்தையில் உயர்வதற்கு ஒரு பெரிய காரணமாக உள்ளது. இது போன்ற காரணங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் மேலும் தங்கம் விலை புதிய உச்சத்தை நோக்கியே பயணிக்கும். இன்னும் பெரிய பெரிய உச்சத்தை நோக்கி தங்கம் செல்ல காத்து கொண்டிருக்கிறது. சார், நீங்க சொன்ன மாதிரி அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய புதிய வரி கொள்கைகள் பல்வேறு அளவிலையும் உலக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இனி வரும் நாட்கள்ல வர்த்தக போர் நடைபெறுவதற்கான அபாயம் உள்ளது அப்படின்னு அஞ்சப்படுகிறது. அந்த வகையில தங்கம் பாதுகாப்பான முதலீடாக இருக்கிறதுனால எல்லாரும் அதுல முதலீடு பண்றாங்க. தங்கத்தினுடைய விலை இனி வரும் நாட்களில் உயர்ந்து கொண்டுதான் போகும் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ தங்கம் தொடர்பாக வாடிக்கையாளர்கள் எப்படி பார்க்க வேண்டும், எப்படி அணுக வேண்டும்? இனியும் அதுல முதலீடுகள் இல்ல இனி வரும் காலங்கள்ல இதனுடைய நகர்வு எப்படி இருக்கும்? அதாவது முதல்ல இந்த வர்த்தக போர் தொடங்கி விட்டதுன்னு சொல்லலாம். ஏனென்றால் ஏற்கனவே தங்கம் விலை உயர்வதற்கு இந்த வர்த்தக போர் மட்டுமே காரணம். பல்வேறு நாடுகள் மீது உள்ள தடைகள் பண்ணிருக்கிறதுனால இந்த வர்த்தக போர் தொடங்கிவிட்டது. மேலும் வரும் காலங்களில் இதனுடைய முதலீட்டாளர்களாகட்டும் அல்லது நுகர்வோராகட்டும் தங்களுக்கு தேவைக்கு ஏற்ப வாங்கிக்கலாம். ஏன்னா தங்கத்தின் மீது முதலீடு செய்வது பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்துள்ளது. தங்கத்தின் முதலீடு செய்தால் நிச்சயமாக லாபம் வரும் அல்லது பாதுகாப்பாக இருக்குங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கு. அதனால் வரும் காலங்களில் அதனுடைய முதலீடுகள் இன்னும் பல மடங்குகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு தான் நிச்சயமா இருக்கு. இதை தொடர்ந்து நுகர்வோர் அல்லது முதலீட்டாளர்கள் நிச்சயமாக தங்கத்தின் மீது முதலீடு செய்யலாம். தங்கத்தின் மீது அதிகமாக முதலீடு செய்பவர்கள் இல்ல தங்கம் அதிகமாக வைத்திருப்பவர்கள் அதனுடைய சாதகம் பாதகம் என்னவாக இருக்கும் நீங்க கணிக்கிறீங்க? இல்ல, ஏற்கனவே முதலீடு செய்பவர்களுக்கு இன்னும் மேலும் முதலீடு செய்வதற்கு ஒரு தூண்டுதலாக இந்த தங்கம் விலை உயர்வு ஒரு காரணமாக இருக்கும். மேலும் இதை உத்து கவனிப்பவர்களுக்கு இனி வரும் காலங்களில் தங்கத்தின் மீது முதலீடு செய்யலாங்கிற ஒரு ஆர்வம் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதனால இரண்டு பேரும் ஒரு சேர முதலீடு செய்ய தொடங்கினால் இன்னும் தங்கம் விலை மேலும் உயரும்.
இப்போ கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக தங்கத்தினுடைய விலை உச்சம் பெற்றது, அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைந்தது, அப்புறம் மீண்டும் உச்சம் பெற்று கொஞ்சம் குறைவது, அது போன்ற ஒரு மேலும் கீழுமான ஒரு நடைமுறை இருந்து வந்தது. இப்போ 68,000 தாண்டி இருக்கிறது. இதே போன்று தொடருமா, இல்ல இன்னும் சிறிய ஏற்ற இறக்கங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? இன்னும் 3 மாதங்களில் தங்கம் விலை சவரன் 80,000 என்ற இலக்கை நோக்கி பயணிக்க இருக்கிறது. காரணம் என்னன்னா, இதனுடைய முதலீடுகள் பல மடங்குகள் அதிகரித்துக் கொண்டு வருகின்றன. அமெரிக்க டாலருடைய மதிப்பை சரிவை தொடர்ந்து மேலும் தங்கத்தின் மீது முதலீடுகள் அதிகரித்துக் கொண்டு வருகின்றன. காரணம் என்னன்னா, மேலை நாடுகளில் அதிகமாக தங்களுடைய முதலீடுகளை அமெரிக்க டாலர்களாக வைத்திருக்கக்கூடிய நபர்கள் இனி வரும் காலங்களில் தங்கத்தின் மீது தான் முதலீடு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றி பெருமளவில் தங்கத்தின் மீது முதலீடுகள் தொடர்ந்து வருகிறது. அதனால் வரும் காலங்களில் அமெரிக்க டாலர் வீக் ஆகும், அதாவது மந்தமான சூழ்நிலை ஏற்படும். அதன் காரணமாக தங்கம் விலை மேலும் உயரும். நன்றி திரு ஜெயந்த்லால் இணைப்பில் பேசியதற்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.